इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् திருக்குன்னு சொல்லக்கூடிய சைத்தன்யத்துக்கும் திருஷ்யம்னு சொல்லக்கூடிய வஸ்து விஷயத்துக்கும் சம்பந்தமும் ஆத்தியாத்ம சம்பந்தம்னு தான் சொல்லியாகணும். வேற சம்பந்தம் சொல்ல முடியாது அப்படிங்கிற பிரகடனம் நடந்திருக்கு. ரெண்டுக்கும் சம்பந்தம் இருக்குங்கிற விஷயத்தை ஆட்சேபிக்க முடியாது. ஆனால் அந்த சம்பந்தம் தாத்விகம்ங்கிற விஷயத்துலதான் ரெண்டு பேருக்கும் வைவத்தியம். சம்பந்தம் இருக்குங்கிறது எப்படி சிந்திக்கிறதுன்னு சொன்னா அதுக்கு ஒரு பிரமாணம் சொல்றாங்க. சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டா திருஷ்யம் திருஷ்யமாகவே ஆகாது. திருக்கோடு சம்பந்தப்படுறதுனாலதான் அது திருஷ்யமாகுது. அதுக்கு ஒரு அனுமானம் சொன்னார். இந்த மாதிரி பரஸ்பர அசம்யுக்த அசமவேத விசேஷண விசேஷத விசிஷ்டதீதி விசேஷண விசேஷ்ய சம்பந்த விஷயா விசிஷ்டதீத்வா தண்டீதி விசிஷ்டதீபத்துங்கிற அனுமானத்தினால சம்பந்தம் இருக்குங்கிறது சாதனம். அந்த சம்பந்தம் தாத்விகம் ஆகாது அப்படின்னு இப்போ பூர்வபக்ஷம் என்ன கேட்கிறாருன்னா, சம்பந்தம் இருக்குன்னு சொல்லக்கூடிய அந்த பிரமாணமே அந்த சம்பந்தம் சத்தியங்கிறதையும் தெரிவிக்கும். எந்த ஒரு பிரமாணம் ஒரு வஸ்து இருக்குன்னு காமிக்கிறதோ அந்த வஸ்து சத்தியம்னு சொல்றதுக்கு தனியா வேற ஒரு பிரமாணத்தை தேட வேண்டாம். அந்த தர்விகிராக பிரமாணமே இது தர்விகிராக பிரமாணம். இது சத்தியமா நிச்சயா அப்படின்னு விசாரம் பண்றதுக்கு ஒரு வஸ்து சித்தமா இருக்கணும் இல்லையா? அதாவது அந்த வஸ்துவில தானே ரெண்டு பேருக்கும் விசாரம் நடக்கும். அப்ப அந்த வஸ்துவை இருக்குன்னு தெரிவிக்கக்கூடிய பிரமாணமே அதனுடைய சத்தியத்துவத்தையும் சேர்த்து தெரிவிச்சு விடுறது. அதனால அந்த வஸ்து இருக்குன்னு சொன்னா அது மிச்சை இல்லை சத்தியம்ங்கிறதும் அதே பிரமாணத்தான தெரிவிக்கிறது. அத மிச்சை தாத்விகம் இல்லைன்னு சொன்னால் அந்த பிரமாணமே உங்களுக்கு பாதகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஆத்தியாசிகத்துவே சம்பந்தத்தை சாத்தியே தர்மிகிராக மான பாதகம் விசிஷ்ட புத்தித்வேன பிரதமம் தாத்விக சாதாரண சம்பந்தத்தைவ சித்தே. அந்த பிரமாணம் சம்பந்தம் இருக்குங்கிறத காமிக்கிறதே தவிர அது சத்தியமா அசத்தியமாங்கிற விஷயத்தை காமிக்கல. இருக்குன்னு சொன்னா அது சத்தியம்தாங்கிற அர்த்தம் கிடையாது. நாங்க சொல்லக்கூடிய சத்தியத்துவங்கிறது காலத்திலே அபாத்தியத்துவம், அதுதான் சத்தியம். அது பிரம்மம் ஒண்ணுதான் அந்த மாதிரி உண்டு, வேற எதுவும் இல்லைன்னு சொல்றோம். அதனால இப்பேற்பட்ட அந்த தாத்விகத்துவம் அதாத்விகத்துவம் இந்த ரெண்டும் அந்த தர்விகிராக பிரமாணத்துக்கு விஷயமாகாது. ஆகையால் அது இதை மிச்சேன்னு சொன்னா அந்த பிரமாணத்துக்கு விரோதம் வரும்னு சொல்ல முடியாது. சம்பந்த கிராக ஏவ தாத்விக சம்பந்த வியாபகானுபலப்தி ரூப பாத சங்கிருதா ஆத்தியாத்மிக சம்பந்தே பரியவசியதி. அத ந தர்மிகிராக பாத சங்காமி. இது என்ன ஆரம்பிக்கணும் என்ன சொன்னா, தர்மிகிராக பிரமாணத்துக்கு விரோதம் வருதுன்னு சொல்றியே, அந்த தர்மிகிராக பிரமாணமே நான் சொல்லக்கூடிய மித்யாபூதமான சம்பந்தத்தை தான் சொல்லி கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டேன்னா அப்ப அதுக்கு விரோதம் வருமோ? அந்த சம்பந்தத்தை மிச்சேன்னு சொன்னா சொல்ல வராது. எப்படி அது அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கும் அப்படின்னு கேட்டா, இதுக்கு பொதுவா ஒரு அனுமானத்தினால விஷயம் எப்படி எல்லாம் சித்திக்குங்கிறது சில பிரக்கிரியைகள் இருக்கு. தூமத்தையும் அக்னியையும் மகாநசத்துல சேர்த்து பார்க்கலாம். சேர்த்து பார்த்து ஒரு சம்பந்தத்தை கிரகிச்சு வச்சுடுறான். தூமம் இருந்தா அக்னி இருக்கும். பர்வதத்துல இவன் தூமத்தை பார்க்கறான். தூமத்தை பார்த்த உடனே அக்னி இருக்குங்கிறதையும் அனுமானம் பண்ணிக்கலாம். இப்ப இந்த இடத்துல எந்த ஒரு அக்னி அனுமானம் பண்றானோ அந்த அக்னி மகாநசத்துல இருக்கிற அக்னியா பர்வதத்துல இருக்கக்கூடிய அக்னியா அப்படின்னு கேட்டால்
பர்வதத்துல இருக்கிற அக்னிதான்னு சொல்றோம். இது மகாநகத்துல அக்னி இருக்கிற அக்னியை இந்த பர்வதத்துல அனுமானம் பண்ணிக்கல. இது அவனுக்கு தெரிகிறது வேற. பர்வதத்துல உள்ள அக்னியத்தான் நான் பாக்குறேன் அப்படின்னு. அது எப்படி அவனுக்கு தெரிஞ்சது? ஏன்னா மகாநகத்துல அவன் பார்க்கும் போது பர்வதீய அக்னிய பார்க்கல, அக்னியையும் தூமத்தையும் தான் பார்த்திருக்கான். பார்த்த அக்னி தூமம்ங்கிறது மகாநகத்துல இருக்கக்கூடிய அக்னியும் தூமமும். அனுமானம் பண்ணக்கூடிய அக்னியும் தூமமும் அக்னியும் பர்வதீய அக்னியாக இருக்கு. எப்படி சிந்திக்கிறதுன்னு கேட்டா இதுக்குதான் அவனுக்கு இதுவும் தெரியும். பர்வதத்துல பர்வதீய அக்னியை தவிர வேற எந்த அக்னியும் இருக்க முடியாது அப்படின்னு பாகம் இருக்கும் காலத்துல, பாகம் இருக்குது இந்த பர்வதீய அக்னியை விட்டால் வேற அக்னி எதுவுமே இருக்க முடியாது அப்படிங்கிற நிச்சயம் இருக்கிற சமயத்துல இவனுக்கு என்ன தெரிகிறது? பர்வதீய அக்னியே அனுமானத்துல தெரிய ஆரம்பிச்சிடும். இப்படி கூட அனுமானம் பண்ணலாம். இவனுக்கு வியாப்தி கிரகிச்சது பூமம் இருந்தாலும் அக்னி இருக்கும், இவ்வளவுதான் வியாப்தி கிரகிச்சிருக்கான். ஆனால் பர்வதத்துல பர்வதீய அக்னிங்கிற இந்த ஒரு குறிப்பிட்ட அக்னியை தவிர வேற எந்த அக்னியும் இருக்க முடியாதுங்கிற நிச்சயம் கூட இருந்தால் அப்ப இவன் எப்படி அனுமானம் பண்ணலாம்னா இந்த ஒரே அக்னித்தான் இங்க இருக்கு அப்படின்னே அனுமானம் பண்ணிடலாம். இதுல அவனுக்கு ஒரு கஷ்டமும் இல்லை. இது என்ன சொல்லுவான்னா இதர பாதகத பராபரம். இதை தவிர வேற அக்னி பர்வதத்துல இல்லே அக்னி இருக்குன்னு சொன்னா அந்த அக்னி இதுவாத்தானே இருக்கணும், இந்த விசேஷமான அக்னியாத்தானே இருக்கணும், அதிசேஷ அனுமானம் சொல்லுவான். அது இதர பாத சகசித்தமான அந்த பராபரம் வியாப்தி ஞானமே அவனுக்கு விசேஷத்தை காமிச்சு கொடுக்கறதுக்கு உண்டு. இந்த மாதிரி நிறைய சொல்லுவான். இந்த ஜாதி சித்திக்கிறதுன்னு சொல்றாரு. அங்க கூட பிருத்திவி ஜாதி சித்திக்கிறதுனா எப்படி அப்படின்னா அது ஒரு சின்ன அனுமானம் பண்ணுவான். என்னன்னா எப்படி சொல்றது, கந்தம் எதுல வரும்னா பிருத்திவியில தான் வேற எதிலையும் இல்லைன்னு தீர்மானம். சரியா? அப்ப கந்தத்துக்கு சமவாய காரணமாக இருக்கக்கூடியது எதுவோ அது பிருத்திவியாக இருக்கணும். இது நியமம். ஏன்னா கந்தம் வேற எதையும், கந்தங்கிற குணம் பிருத்திவியை விட்டா வேற எதுக்கும் கிடையாது. அப்ப பிருத்திவித்துவங்கிற ஒரு ஜாதி எப்படி சித்திக்கும்னு கேட்டா இதை வச்சிருந்தே கண்டுபிடிப்பா. பிருத்திவித்துவங்கிற ஒரு பொதுவான தர்மம் இருக்கு. எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஒரு அனுமானம் சொல்லுவாரு, சரியா விவரணம் பண்ண முடியாது, ஆனா வாழால சொல்லியிருக்கேன். கந்தனிஷ்ட காரியதா நிரூபித, அதாவது சமவாய சம்பந்தாவச்சின்ன கந்தனிஷ்ட காரியதா நிரூபித தாதாத்மிய சம்பந்தாவச்சின்ன காரணதா கிஞ்சித் தர்மாவச்சின்னா காரணதாத்வா கண்டனிஷ்ட கட காரணதாவது அப்படின்னு ஒரு அனுமானம் பண்ணும்போது கிஞ்சித் தர்மாவச்சின்னத்துவ வியாப்த காரணதாத்வதி இயங்காரணதா அப்படின்னு ஒரு பராமரிசம் வரும் காலத்துல அந்த கிஞ்சித் தர்மங்கிறது ஜாதியாக இருந்தால் லாபம் அப்படின்னு ஒரு தியானம் இருந்துருக்குன்னா ஜாதி ரூப கிஞ்சித் தர்மாவச்சின்னம்னு சிந்திக்கிறது சொல்லுவாங்க. சரி, இதை விட்டுடுறேன். வேற ஒண்ணு சொல்றேன். வேற ஒண்ணு, இந்த சமஸ்த செடி கொடிகள்லாம் முளைக்கிறது இதெல்லாம் உற்பத்தியாகக்கூடிய பதார்த்தம் தான். உற்பத்தியாகக்கூடிய பதார்த்தம்னு சொன்னா இதுக்கெல்லாம் ஒரு கர்த்தா அவசியம் இருந்தா இது நமக்கு தெரியுது. எந்த ஒரு பதார்த்தம் உற்பத்தி ஆகோ அதெல்லாம் யாராவது ஒருத்தன் பண்ணி ஆக வேண்டியது, கர்த்தா இருக்க வேண்டியது. அப்படின்னா எஸ் காரியம் தத் தகர்த்துக்கும் தர்மா. இப்ப மலை செடி கொடி இதெல்லாம் எத்தனையோ இருக்கு, நதி இதெல்லாமும் ஒரு காரியம். அப்படியானால் இதுக்கெல்லாமும் ஒரு கர்த்தா இருக்கணும்னு அனுமானம் பண்றோம். இதனை அனுமானம். இந்த கர்த்தா யாராக இருக்கும்னு சொன்னா ஈஸ்வர சாஸ்திர அனுமானமாக வச்சிருக்கணும். ஈஸ்வரன் நாம எல்லாரும் யாரும் பண்ணல, அதனால ஈஸ்வரன் தான் கர்த்தான்னு சொல்றோம். இந்த இடத்துல ஈஸ்வரன் ஒருத்தனா அநேகமா, இது எப்படி சொல்றது, லோகத்துல ஒவ்வொரு காரியத்துக்கு ரெண்டு தினசா நாம பார்க்கிறோம். ஒவ்வொரு ஒரு சில காரியங்கள் பல பேர் சேர்ந்து செய்யற மாதிரி இருக்கு. ஒரு வீடு கட்டணும்னு சொன்னா வெறும் தனியா இருந்து ஒன்றும் பண்ண முடியாது. அதனால நிறைய பேர் சேர்ந்து ஒரு காரியத்தை பண்ணலாம். ஒரே கர்த்தா பல காரியங்களை பண்றாங்கிறதையும்
சித்தாந்தம் இருக்கு. இப்ப இங்க இத்தனை எத்தனையோ நம்மளால பண்ண முடியாத உலகத்துல இருக்கிற பதார்த்தங்கள்லாம் இருக்கு. இத்தனை பதார்த்தத்தையும் ஒரே கர்த்தாவாக இருந்து அவர் சிருஷ்டி பண்ணினார் அப்படின்னு அனுமானம் பண்ணிக்கலாமா? இல்ல பலவாக இருந்து ஒவ்வொரு கர்த்தாவால செய்யப்பட்டதுன்னு அனுமானம் பண்ணலாமா? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கர்த்தாவால செய்யப்பட்டதுன்னு சொன்னா அப்போ ஈஸ்வரன் நானாக்கம் வந்து சேரும். பல ஈஸ்வரன் இருக்கா அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரே கரெக்டான சொன்னாக்க அப்போ ஒரே ஒரு ஈஸ்வரன் சர்வஜன் சர்வசக்தியாக சிந்திக்கிறோம் இல்லையா? அந்த இடத்துல இந்த ரெண்டாவது பட்சம் தான் சரின்னு சொல்றார். ஒரே ஈஸ்வரன் சர்வஜனாகவும் சர்வகர்த்தாவாகவும் சர்வசக்தியாகவும் இருக்கிறதுனால எல்லா பிரபஞ்சத்தையும் அவரே திருட்டு பண்றார். அது எப்படி சிந்திக்க முடியும்? காரியம்னு சொன்னா அதுக்கு ஒரு கர்த்தா இருப்பாங்கிறது மாத்திரம்தான் தெரிஞ்சுக்கணும். அவன் ஒரு கர்த்தாவா அநேகமா ஏகமாங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கணும்னு கேட்டா இந்த இடத்துல கூட இன்னும் ஒண்ணு சேர்த்துக்கிறான். இந்த பராமரிச காலத்துல அந்த கர்த்தா ஒருத்தனாக இருந்தால் லாபமா இருக்குமே. உங்களுக்கு சந்தேகம் வரும் காலத்துல அவன் ஒருத்தனா ஏகமா அநேகமா அப்படின்னு கேட்கும்போது ஏகம்னு சொன்னா லகுன்னு தோணுதுன்னா இந்த அனுமானத்திலேயே ஏக கருத்திருக்கா அப்படின்னு சிந்திச்சுக்கணும். இடம் காரியம் ஏக கர்த்திருக்கம் காரியத்வா கடவது அனுமானத்துல அப்படி தெரிஞ்சுக்கிறது. அதனால அந்த கர்த்தா இருக்கான்னு காமிச்சு கொடுக்கிற அந்த பிரமாணமே அந்த கர்த்தா ஒருத்தனாக இருக்கிறான் அப்படிங்கிறதையும் காமிச்சு. அப்படியானால் நிச்சயமாக அவன் ஈஸ்வரனாகத்தான் இருந்தாகணும், சர்வஜன் சர்வசக்தியாக இருந்தாகணும்னு சிந்திக்கிறது இல்லையா? அதை போல இந்த திருக்குக்கும் திருஷ்யத்துக்கும் சம்பந்தம் இருக்குன்னு காமிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு பிரமாணம் இருக்கே, அந்த பிரமாணமே அந்த அந்த சம்பந்தத்தை சாதிக்கும் போது அதுக்கு கூட ஒரு சகாயம் பண்றதுக்கு ஒண்ணு இருக்கு. என்னன்னா இந்த சம்பந்தம் தாத்விகமாக இருக்க முடியாது அப்படின்னு ஒரு பாகம் இருக்கிறதுனால, ஏன்னா தாத்விகமான சம்பந்தம் இருக்கணும்னு சொன்னா அந்த சம்பந்தி ரெண்டும் சேர்ந்து இருக்கணும். ஒரே தேசத்துல ஒரே காலத்துல இருந்தாதான் நிஜமான சம்பந்தம் வர முடியும். அப்படி இல்லைங்கிறதுனால தாத்விகமாக இருக்க முடியாதுங்கிற பாதஞானம் கூட இருக்கிறதுனால இந்த சம்பந்தத்தை ஆரம்ப காலத்திலேயே அதாத்விகமாகவே தெரியப்படுத்திடுறாங்க. அதனால சம்பந்தம் இருக்குன்னு தெரிவிக்கக்கூடிய இந்த பிரமாணமே உங்களுக்கு அதை சத்தியமாக காமிச்சு கொடுக்கிறது. அதனால நீங்க மிச்சேன்னு சொன்னா அந்த பிரமாணத்துக்கு விரோதம் வரும்னு நீ கேட்கவே முடியாதுன்னு தார்க்கிக பద్ధதியில ஒரு சமாதானம் சொல்றார். சம்பந்த கிராகக தாத்விக சம்பந்த வியாபக அனுபலப்தி வியாபகானுபலப்தி ரூப பாதகிருத ஆத்தியாத்ம சம்பந்தே பரிவர்த்தி. பாதம்னாலே இதுதான் வியாபகானுபலப்தி. அதாவது நேரடியான ரெண்டு இதுதான் பாதம் சொல்லலாம். ஒரு இடத்துல தூமம் இல்லை, தூமம் இருக்குன்னு ஒருத்த அனுமானம் பண்றான். தூமம் இருக்குன்னு ஒருத்த அனுமானம் பண்றான் வேற ஒரு காரணம் போயிடுச்சு. அந்த இடத்துல அது தப்புன்னு சொல்றதுக்கு அங்க தூமமே கிடையாது அப்படின்னு நம்ம சொன்னா அதை தப்புன்னு சொல்லலாம். இன்னொரு துணிசாவும் சொல்லலாம், அங்க அக்னியே கிடையாதுன்னு சொல்லி கூட அது தப்புன்னு சொல்லணும். ஏன்னா அக்னி இருந்தா தானே தூமமே வருது. தூமம் இருக்குன்னு நீ சொல்றது ரெண்டு விதத்துல தப்புன்னு சொல்ல முடியும். ஏன்னா தூமம் இல்லைங்கிறது பிரத்யட்சமா தெரியுது அப்படின்னு சொல்லலாம். அல்லது அங்க அக்னியே இல்லைங்கிறது நன்னா தெரிகிறது, அதனால தூமம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை, இப்படியாவது அதை கண்டிக்கலாம். ரெண்டாவது பிரகாரம் சொன்னேனே இதுதான் வியாபகானுபலம்னு சொல்றது. தூமத்துக்கு வியாபகம் இல்லையா வன்கிங்கிறது, அந்த வன்கிங்கிறது இல்லைன்னு சொன்னா எப்படி தூமங்கிறது இருக்க முடியும் அங்க? ஆகையால இப்படியும் அவன் சொன்னது தப்புன்னு சொல்லலாம். இதே மாதிரி இந்த சம்பந்தம் இருக்கு, இதை தாத்விகம் அப்படின்னு சொல்லணுமானால் நிச்சயமா அந்த ரெண்டு சம்பந்திக்கும் தேச கால விப்ரகர்ஷம் இல்லாமல் இருக்கணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்படி இல்லை. இது ஒரு சமயத்துல இருக்கு, விஷயம் எப்போ வருது, தியானம் இப்போ வருது, வேற ஒரு சமயத்துல வருது. அதனால தேச கால விப்ரகர்ஷங்கள்லாம் நிறைய இருக்கிறதுனால இந்த வியாபகானுபவம் வியாபகாபாவா வியாபியாபாவா, அதனால தாத்விகத்துவம் அங்க கிடையாது தீர்மானம் பண்ணணும். அத தர்மிகிராக பாத சங்காபம் நைவம் யுதசித்தயோரேவ சஞ்யோக ரூப சம்பந்த தர்சனா அயுத சித்திரதி சமவாயத்திய பாதிகாத்தியா இது வாக்கியம். அவன் கேள்வி கேட்டான், நீ எதையோ சொல்லி ஏதோ இது பண்ற சரியா இல்லை, நீங்க சொல்றபடி பார்த்தால் சமவாயம் கூட சிந்திக்காதுன்னு ஆயிடும். ஏன் நீங்க சொல்ற மாதிரி நான் ஒரு தோஷம் கூட சொல்லுவேன். சஞ்யோகங்கிறது எந்த ரெண்டு பதார்த்தத்துக்கு வரும்னா
சித்தம் அயுத சித்தம்னு ரெண்டா பிரிச்சிருக்காரு லோகத்தில் உள்ள பதார்த்தங்கள். யுத சித்தம் அயுத சித்தம் அதுதான் சொல்றேன். யுத சித்தி அயுத சித்தின்னு. யுத சித்திங்கிறத சுலமா சொல்லணும்னு சொன்னா முதல்ல சேராம இருந்து சேர்ந்தது இருக்கே, இது யுத சித்தி. ரெண்டு பதார்த்தம் முன்னாடி சேரல அப்புறமா சேர்ந்துருந்ததுன்னு சொன்னா இது யுத சித்தி. அது ஆரம்பத்திலேருந்தே சேர்ந்துதான் இருக்கு, சேராம இருந்ததே கிடையாது அப்படின்னு சொன்னா இது அயுத சித்தி. ரெண்டுதான் இருக்கு. ரெண்டாக இருந்தாலும் அதுல ஒண்ணுக்கு ஒண்ணு சேராமல் இருந்தது கிடையாது, ஒன்னாவது இன்னொன்னு சேராமல் இருந்தது கிடையாது அப்படியாவது சொல்லலாம். ஏன்னா இந்த கடம் அதனுடைய ரூபம் இது ரெண்டும் எடுத்துட்டோம்னா அந்த கடமும் அதுல இருக்கக்கூடிய ரூபமும் எப்பவாவது சேராம தனித்தனியா இருந்ததோ? அப்படி இருக்கவே இல்லை, சேர்ந்துதான் இருக்கு. அந்த ரூபம் இருக்கிற மட்டும் அந்த கடத்தோட சேர்ந்துதான் இருக்கு. இல்லைன்னா இல்லைதான், கடத்தை விட்டுட்டு தனியா இருக்குங்கிறது இல்லை, அதுவே இல்லைன்னா. ஆனா கடம் இருக்கே அந்த ரூபம் போனாலும் வேற ரூபத்தோடு இருக்கும். ஏன்னா அது சுட்டுட்டாங்கன்னா அந்த ரூபம் மாறிடும். பானையை கடத்தை பண்ணி அதை சுட்டாச்சுன்னா ரூபம் மாறும், முன்னாடி ஒரு ரூபம் பின்னாடி ஒரு ரூபம்னு வருது. அதனால நான் என்ன சொல்றேன்னா ரெண்டும் பரஸ்பரம்னு வச்சுக்க வேண்டாம். இந்த ரெண்டு இருக்கு, ரெண்டுல ஒன்னாவது இன்னொன்னோட சேராமல் தனியாக இருக்கவே இருக்காதுன்னு சொன்னா அது அயுத சித்தின்னு சொல்றோம். யுத சித்தி அயுத சித்தி, முன்னாடி சேராமல் இருந்துட்டு அப்புறம் சேர்றதுங்கிறது யுத சித்தி. அப்படி இல்லைன்னு சொன்னா அயுத சித்தி. நீங்க சம்யோகம் வராத இடத்துல சமவாயத்தை அனுமானம் பண்றேன்னு ஒண்ணு அனுமானம் சொன்னேன். தண்டீதி விசிஷ்ட புத்தி சொல்லி நீலோகா இத்தியாதி விசிஷ்ட புத்தி விசேஷ விசேஷ சம்பந்த விஷயா அப்படின்னு சொல்லி அனுமானம் பண்ணிட்டேன். நான் அந்த இடத்துல நான் ஒரு பாகம் சொல்றேன். சம்பந்தம் இருக்கணும்னு சொன்னா யுத சித்தியா இருந்தா தான் சம்பந்தம் வரும். இது யுத சித்தியா இல்லை, அதனால சம்பந்தமே இல்லைன்னு சொல்லலாம். இதை பாதகமாக சொல்ல முடியுமோ? இப்படி சொன்னால் சமவாயமே இல்லாத போயிடும். அதே மாதிரி தான் நீங்க சொல்றது. தேசகால விபரகிருஷ்ணங்கிறது ஒன்று இருந்தால் அந்த தாத்விக சம்பந்தம் இருக்காதுன்னு நீங்களா தீர்மானம் பண்ணி வச்சிருந்து இங்கேயோ தேசகால விபரகிருஷ்ணம் இருக்கு, ஆகையால இங்க தாத்விக சம்பந்தம் வராது, ஆச்சாரிய சம்பந்தம் தான் அந்த சர்வத்தியாக பிரமாணத்தை அவர் இருக்கிறது அப்படின்னு சொல்றது. இது இதுக்கு சமானமாக இருக்கு. அது தப்புனா நீங்க சொன்னதும் தப்புதான். நைவம் யுதசித்தயோரபி யுதசித்தயோரேவ சஞ்சோக ரூப சம்பந்த தரிசனாத் அயுத சித்திரபி சமவாயஸ்ய பாதிகாஸ்யாபி வாக்கியம். யுதசித்தயோரபி क्वचित् சம்பந்த அதர்சனேன யுதசித்தஸ்ய சம்பந்த அப்பிரயோஜகத்வாத் யஸ்மின் சதி அவசியம் சம்பந்தः சயேவ சம்பந்தஸ்ய பிரயோஜகः इति समव्याप्तत्वाभावेन युतसिद्धत्वस्य समव्याप्तत्वाभावेन अंगचेतन अभावेन युतसिद्ध्यनुपलब्धेः अबाधितत्वम् இல்ல வித்தியாசம் இருக்குன்னு சொன்னார். என்ன சொல்றாருன்னா யுதசித்தி இல்லை, அதனால அங்க சமவாய ரூப சம்பந்தம் வர முடியாது அப்படின்னு நீ பேச முடியாது. ஏன்னா யுதசித்தி சித்தமான பதார்த்தங்களுக்கு சம்பந்தம் இருந்து ஆகணும். இல்ல இப்படி சொல்ற சம்பந்தத்துக்கும் அந்த யுத சித்திங்கிறதுக்கும் சமானமான ஒரு வியாப்தி கிடையாது. வியாப்தியை ரெண்டு தான் சொல்லுவோம், சமவியாப்தி விஷம வியாப்தி. வியாப்தியில சம்பந்தம் இருக்கு. தூமம் இருந்தால் அக்னி இருக்கும், ஆனா அக்னி இருந்தால் தூமம் இருக்கும்னு இல்லை, இது நியமம் கிடையாது. இது விஷம வியாப்தின்னு சொல்லுவோம். இந்த தூமம் இருந்தால் அக்னி நிச்சயமா இருக்கலாம், ஆனா அக்னி இருந்தால் தூமம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு சொல்ற இடத்துல அக்னிக்கும் தூமத்துக்கும் உள்ள வியாப்தி விஷம வியாப்தி, சமவியாப்தி இல்லை. ஆனால் சமவியாப்தியும் உண்டு. அது திருஷ்யமாக இருந்தால் வாக்கியமாக இருக்கும், வாக்கியமாக இருந்தால் திருஷ்யமாக இருக்கும், ரெண்டுக்கும் சமவியாப்தி. கோத்துவம் இருந்தால் கோவுக்கு உண்டான லட்சணம் அங்க இருக்கும், கோவுக்கு உண்டான லட்சணம் இருந்தால் அதுல கோத்துவம் இருக்கும், சமவியாப்தி. இந்த மாதிரிலாம் சமவியாப்தி. இது இருந்தா அது உண்டு, அது இருந்தா இது உண்டு, ரெண்டு சமமா சொன்னா நீமா இருந்தா சமவியாப்தி. இந்த இடத்துல நீங்க யுத சித்திக்கும் சம்பந்தம் சஞ்சோக சம்பந்தத்துக்கும் சமவியாப்தி சொல்ல முடியாது. யுதசித்தமாக இருக்கக்கூடிய பல பதார்த்தங்களுக்கு சம்பந்தம் ஒரு சமயம் இருக்கு, ஒரு சமயம் இல்லை. சம்பந்தம் இல்லாமலே கூட இருக்கும். ஹிமாலயத்துக்கும் அந்த விந்திய பருவதத்துக்கும் சஞ்சோக சம்பந்தம் ஏற்படவே இல்லை. அதனால இந்த மாதிரி பல பதார்த்தங்கள் இருக்கிறதுனால யுதசித்தி இருந்தால் சஞ்சோகம் வரும்,
சஞ்யோகம் இருந்தால் யுகசித்தி வரும்னு நியமம் இல்லாததுனால யுகசித்தி இல்லாததுனால சம்பந்தம் வராதுன்னு நீங்க சொல்றது தப்பு. ஆனா நான் சொல்றது பாருங்க, ரெண்டுக்கும் சம்பந்தம் இருக்கணும்னு சொன்னால் அந்த ரெண்டு சம்பந்தி பதார்த்தங்களும் ஒரே தேசத்துல ஒரே காலத்துல இருக்கணுங்கிற அம்சத்துக்கு விரிச்சாரம் உங்களால காமிக்க முடியாது. ஒரே தேசத்துல ஒரே காலத்துல ரெண்டும் இருந்தால் அந்த நிச்சயமா சம்பந்தம் இருக்கும். சம்பந்தம் இருக்கிற இடத்துல எல்லாம் இந்த மாதிரி ஏகதேசகால தேசகால விப்ரகர்ஷ அபாவங்கிறது இருக்குன்னு இது சமவியாப்தியாக இருக்கிறதுனாலே சமவியாப்தி ஸ்தலத்துல ஒண்ணு இல்லைன்னு சொன்னா இன்னொன்னு இல்லைன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. ஆகையாலே நான் சொன்ன காரணம் சரியான காரணம், நீ சொல்ற காரணம் சரியான காரணம் இல்லை. எஸ்மின் சதி அவசியம் சம்பந்தா சைவ சம்பந்தஸ்ய பிரயோஜகா இது இப்படி இருக்கிறதுனாலே சமவியாப்தத்துவ அபாவேன யுகசித்தியனுபலப்தேகே அபாவகர்த்தா. யுகசித்தியிலேயே எப்படி சமாதானம் வரும் அப்படின்னு நீங்க கேட்கறது தப்பு. இது ஒன்றும் பாதகமாகாது. எத்திர சம்பந்தா தத்திர அவசியம் யுகசித்தி இது விஷமவியாப்தி கல்பனை மானாபாவா. இன்னொன்று சமவியாப்தி இல்லைங்கிறது முக்கிய சமாதானம். இந்த விஷமவியாப்தி கூட அந்த நிஜமாக இல்லை. வாஸ்தவமா விசாரித்து பார்த்தோம்னா வியாப்தியே கிடையாது. சம்பந்தம் இருந்தால் அங்க யுக சித்தின்னு யார் இதுவரையில் சித்தமா இருக்கு? இதுவரை சித்தம் ஆகல. விஷமவியாப்தி கல்பனை பிரமாணாபாவா, அது ஒன்றும் பிரமாணம் இல்லை. ஏன்னா இந்த வியாப்தியை கிரகிக்கணும்னு சொன்னா அதுக்கு அனுகூல பிரச்சனை ஒண்ணு வேணும். ஏன்னா அதை சண்டையை கலந்து விட்டா அந்த சண்டையை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு அனுகூல பிரச்சனைங்கிறது முக்கியமாக வேணும். இது எல்லா இடத்துலையும் ஒரு நாம என்ன எல்லா இடத்தையும் ஒன்றும் பார்த்துடுறது இல்லை. திருஷ்டாந்தமாக ஒரு 4-5 இடத்துல சேர்ந்து பார்த்துட்டோம்னா அது மாத்திரத்தினால எல்லா இடமும் இப்படிதாங்க நம்மளால சொல்ல முடியுமோ? அது சொல்றதுக்கு அனுகூல கருத்து இருந்தால் தான் முடியும். மகானசாதி உதாரணங்கள்ல 4 இடத்துல அந்த தூமத்தையும் அக்னியும் சேர்த்து பார்த்துட்டு தூமம் இருந்தால் அக்னி இருக்கத்தான் இருக்கணும் அப்படிங்கிறது எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேள்வி வரும். கேள்வி வரும்போது அனுகூல கருத்தம் சொல்ல வேண்டியிருக்கும். இது ரெண்டுக்கும் காரியகாரண பாவம் இருக்கிறதுனால காரணம் இல்லாமல் காரியம் வர முடியாதுங்கிறதுனால இந்த தூமம் இருக்குன்னு சொன்னா நிச்சயமா அதுக்கு காரணமான அக்னியும் அங்க இருக்கே ஆகணும். எரி வன்யம் நக்கியா தரி தூமோபி நக்கியா, எரி வன்யகாவே தூமத்தியா தரி வங்கி ஜன்யோ நக்கியா. வங்கி இல்லாமலே தூமம் இருக்கும்னு அழுத்தோம்னா அப்ப தூமமுக்கும் இதுக்கும் காரியகாரண பாவம் இல்லை. அது இல்லாமலே இது வரலாம் அப்படின்னு ஆயிடும். அந்த மாதிரி यदि धूमो वन्यजन्यो तर्हि கேட்டான். ஆமா, சரி பூமார்த்தம் அதுவரைக்கும் போறோம். அதுக்கும் மேல கேட்டுட்டாங்க. அதான் பிரக்ரியா வியாகாரம். இப்படி நாஸ்திகன் பேசிட்டே போனான். அது வேணாச்சாரிய காமிச்சிருக்காங்க. இந்த மாதிரி வியாப்தி காமிச்சதுக்கு அப்புறமும் மகாபுரர் எல்லாருமே எனக்கு என்ன நஷ்டம் அப்படின்னு சொன்னா இதுவே ஒன்னு கிரியேட்டே நஷ்டம் ஏற்படும்படியா காமிச்சிட்டாக்க அதுக்கப்புறம் கேட்டானா அவனுக்கு புத்தி இல்லை அவனோட பேச முடியாது. தவைவ பூமாரட்சனா பிரம்மபாதானே பிரவர்த்தி கொண்டு போவான். அப்படி கொண்டு போயாச்சுன்னா வேண்டாம் பிரவர்த்தி மாசுன்னு கேட்டான்னா அப்புறம் அவன் பேசுறதுக்கு லாய்க்கு இல்லை. மாசுன்னு சொல்றாங்க அப்படின்னா அவன் பைத்தியமாயிடான். அனுகூலத்திற்கு அதர்சனா தேசகால விப்ரகர்ஷ அபாவவதானோ சர்வேஷாம் சம்பந்த தரிசனேன விப்ரகர்ஷே தத் அதர்சனேன சமவியாப்ததயா பிரயோஜகஸ்ய தேசகால விப்ரகர்ஷ அபாவஸ்ய அனுபலப்தேः சம்பந்த பாதகத்துவஸ்ய அவசியம் அங்கீகரணீயத்வா. தேச கால விப்ரகர்ஷம் இல்லாத 2 பதார்த்தத்துக்கு நிச்சயமா சம்பந்தம் இருக்கு. சம்பந்தம் இருந்தால் அந்த 2 பதார்த்தத்துக்கும் தேசகால விப்ரகர்ஷம் இல்லை. இது சமவியாப்தமாக இருக்கு. அப்படி இருக்கும்போது ஞானஜேய ஸ்தலத்துல தேச கால விப்ரகர்ஷமே இருக்கிறதுனால, அதாவது விப்ரகர்ஷம் இல்லாம இல்லை, விப்ரகர்ஷமே இருக்கிறதுனால அந்த இடத்துல நிஜமான சம்பந்தம் இருக்க முடியாது. நான் சொல்ற விஷயத்துல வியாப்தி பலமாக இருக்கு, உனக்கு வியாப்தி இல்லை. நீ சொல்றது தப்பு. நகி பிரயோஜகாபாவே பிரயோஜ்ய சம்பவா. சம்பந்தம் இருக்கிறதுக்கு பிரயோஜகமாக எந்த ஒரு தர்மம் தேவையோ அது இல்லாமலே, அபேட்சிதமான விஷயம் இல்லாமலே சம்பந்தம் இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சமாதானம் சொல்லிட்டார். ஆனா இதோட நிறுத்தலை. ஒரு விஷயம் திரும்பி கேட்டார். நிறைய பல உதாரணங்களை காமிச்சு இங்கெல்லாம் நீங்க என்ன பண்ண போற,
அதே மாதிரி திருஷ்ய ஸ்தலத்திலையும் சொல்லிடாரு அப்படின்னு கேட்டேன். அதீதாதினா துவம்சம்னா விநாசம். விநாசம்ங்கிறது ஏதோ ஒரு வஸ்துவுக்கு தான் ஏற்படும். நீங்க நல்லா பார்க்கலாம், விநாச காலத்துல அந்த வஸ்து இருக்காது, அந்த வஸ்து காலத்துல விநாசம் இருக்காது. கடோத்வஸ்தா, கடத்துக்கு விநாசம் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னா எந்த காலத்துல விநாசம் இருக்கோ அந்த காலத்துல கடம் இல்லை. கடம் இருக்கிற காலத்துல கடமே இருக்கு, கடத்தினுடைய துவம்சம் இருக்கு. இது நிச்சயமா இந்த பிரதியோகியும் இந்த அப்பாவும் ஒரு காலத்துல சேராது தீர்மானம். ரெண்டும் சம்பந்தம் இருக்காதுயா. ஒரு காலத்துல சேராத பிரதியோகிக்கும் துவம்சத்துக்கும் சம்பந்தம் இருக்கதான் இருக்கு. இல்லைன்னா கிம் நஷ்டம் அப்படின்னு கேட்டா எது விநாசத்தை அடைந்ததுன்னு சொல்ல முடியாது போல. ஏன்னா கடத்துக்கும் அந்த விநாசத்துக்கும் சம்பந்தமே இல்லையே. விநாசம் வந்தது கடம்பாட்டுக்கு இருக்குன்னு வேற ஆயிடும். கடத்துக்கும் விநாசத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னா கடத்துக்கு மேல ஓங்கி முத்திரபாதம் போட்டா கடம் அடையாது. கடத்துடைய துவம்சம்னு ஒண்ணு சேர்ந்து வந்துருமா. கடமும் அதுக்கு சம்பந்தமே இல்லாததுனால கடம்பாட்டுக்கு இருக்கு, இது புதுசா ஒரு துவம்சம்னு ஒன்று சொல்ல வேண்டிய ஆபத்து வரும்னு பிரம்மானந்தர் ஆபத்தை கொடுத்திருக்கார் இன்னொரு கிரந்தம். ஆக அந்த துவம்சத்துக்கும் அதாவது விநாசத்துக்கும் விநாசம் அடையக்கூடிய வஸ்துவுக்கும் அதான் பிரதியோகின்னு சொல்றது, அதுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்லணும். சம்பந்தம் இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா, ஆனா நீங்க சொல்றபடி ரெண்டும் ஒரு தேச காலத்துல சேரவே சேராது. அதாவது ஒரு காலத்துல நிச்சயமா சேராது. அந்த பிரதியோகி இருக்கிற காலம் வேற, அது விநாசமாகிற காலம் வேறன்னு சொல்லியாகும் ஒண்ணு. அதே மாதிரி மித்யாத்வ லட்சணாந்தர்கதத்தை அத்தியந்தாபாவசிய பிரதியோகினா, நீங்க பெரிய மித்யாத்வ லட்சணம் சொல்ற திருக்கண்ணோபாடு திரைக்கால விஷயத்து பிரதியோகித்துவம் அப்படின்னு மித்யாத்வத்துக்குள்ள ஒரு அத்தியந்தாபாவம்னு போட்டு இல்லையா, அந்த அத்தியந்தாபாவத்துக்கும் அதனுடைய பிரதியோகியான மித்யாவஸ்துவுக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையா? இருக்குன்னு சொல்லணும். ஆனா தேசகால வித்தியாசங்கள் இங்கேயும் உண்டு. எப்படின்னு கேட்டா அந்த நீங்க சொல்லக்கூடிய அத்தியந்தாபாவம் இருக்கே எப்பவும் இருக்கு. வித்தியாசம் அத்தியந்தாபாவம் ஒரு குறிப்பிட்ட காலத்துல மாத்திரம் இருக்கக்கூடிய அபாவம் இல்லையா, எல்லா காலத்திலையும் எப்பவும் இருக்கக்கூடிய ஒரு அபாவம்னு வச்சுருக்கு. அதான் அத்தியந்தாபாவம். ஆனா அதனுடைய பிரதியோகி இருக்கு பாருங்க, அது ஒரு குறிப்பிட்ட காலத்துல தான் இருக்கும். அத்தியந்தாபாவம் அனாதி காலமாக இருக்கு, அதனுடைய பிரதியோகி கட்டம் இப்ப நேற்றுக்கு வந்தது அப்படின்னா இந்த கட்டத்துக்கும் அந்த அத்தியந்தாபாவத்துக்கும் இதுக்கு முன்னாடி சம்பந்தம் இருந்ததா இல்லையா? இல்லைன்னு சொல்ல வேண்டிய ஒன்றுதான் உங்களுக்கு. ஏன்னா தேசகால விப்ரகர்ஷம் ஒரு சமயத்துல ரெண்டும் ஒரே சமயத்துல ரெண்டும் இருக்கிறதா சொல்ல முடியல. அதனால ஆனா அதுக்காக நீங்க சம்பந்தம் இல்லைன்னு சொல்லுவோம். சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டா வித்தியாசமே சிந்திக்காத போயிடும். லோகத்துல இருக்கிற ஒரு வஸ்துவுக்குமே உற்பத்தி ஆகக்கூடிய வஸ்துக்கு வித்தியாசம் சிந்திக்காம போகும். சக்தேகே சக்தியேனா, சக்தி சக்தியம். ஒரு காரியத்தை உண்டு பண்ணக்கூடிய சக்தி காரணத்துல இருக்குன்னு சொல்றோம். அந்த காரணத்துல இருக்கக்கூடிய சக்திக்கும் அந்த காரியத்துக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையா? இருக்கணும். அந்த ஒரு சம்பந்தம் இல்லாத போயிடுச்சுன்னா எந்த காரணத்தினால வேணாலும் எந்த காரியம் வேணாலும் உண்டாகலாம் அப்படின்னு ஒரு விவசாயம் இல்லாத போயிடும். காரணத்துல உள்ள சக்திக்கும் அந்த காரணத்திலேருந்து உண்டாகக்கூடிய காரியத்துக்கும் சம்பந்தம் சக்தி சக்திய பாவ சம்பந்தம்னு ஒண்ணு இருக்கிறதுனாலதான் விவசாய இந்த காரணத்தினால இந்த காரியத்தை தான் உண்டு பண்ண முடியும், அதை உண்டு பண்ண முடியாது. பாலால தரியை உண்டு பண்ண முடியும், ஆனா வஸ்திரத்தை உண்டு பண்ண முடியாது. வித்தியாச நியமங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு அந்த சக்தி நியாமகமாக இருக்கு. அந்த சக்தி சக்தியம் ரெண்டுக்கும் சம்பந்தம் இல்லாத போயிடும் உனக்கு. ஏன்னா ஒரு காலத்துல ரெண்டும் இல்லை. அதே மாதிரி அஜ்ஞானத்திய அஜ்ஞேயேன, அஜ்ஞானம்னு நீங்க சொல்றது பாவரூப அஜ்ஞானம். பாவரூப அஜ்ஞானத்துக்கு ஒரு விஷயம் இருந்தாங்க, அந்த அதுக்கு அஜ்ஞேயம்னு பேர். இந்த ஞானம்னு சொன்னா விஷயத்தை ஜேயம்னு சொல்றது, அஜ்ஞானம்னு சொன்னா அஜ்ஞேயம்னு சொல்றது. இந்த அஜ்ஞானத்துக்கும் அஜ்ஞேயத்துக்கும் நீங்க சம்பந்தம் சொல்லியாங்க. இது ரெண்டும் ஒரே காலத்துல இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால அங்கேயும் சம்பந்தம் சொல்றதுக்கு உங்களால முடியாது. அப்புறம் விவகார விஷயத்தோட இச்சாயாக விஷயமானி, இச்சானா ஆசை வரும், ஆசைப்படுறான். ஆசைப்படுற வஸ்து இருக்கு, இஷ்டமான வஸ்துவை தான் அவன் ஆசைப்படுவான். அந்த இச்சைக்கும் அவன் ஆசைப்படுற வஸ்துவுக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையா? இது சொல்றதுக்கு தான் சொல்லியா, அவன் ஆசைப்பட்ட விஷயம் அவன் ஆசைப்படுற காலத்துல இருக்குன்னு சொல்ல முடியாது. இதுக்கப்புறம் தான் அது புதுசா பிறந்து வர வேண்டியதாக கூட இருக்கலாம் அந்த வஸ்து.
பாவியா வரக்கூடிய வஸ்துவை இவன் பாடுபடலாம் இல்லையா பவிஷ்யத்துல. அவன் பவிஷ்யத்தா புதுசா வரக்கூடிய வரவேண்டிய இன்னும் வராத அந்த வஸ்துவுக்கும் இப்ப வரக்கூடிய இச்சைக்கும் சம்பந்தம் இல்லைன்னு எப்படி சொல்றது? சொல்லித்தானே ஆகணும். விவகாரத்தை விவகர்த்தவியனா, விவகாரங்கிறது ரெண்டு அர்த்தமா பண்ணிக்கலாம். தார்க்கிகால சொன்னா விவகாரம்னா சப்த பிரயோகம்னு சொல்லலாம். பேசுறோமோ இல்லையோ அந்த சப்த பிரயோகத்துக்கும் எந்த விஷயத்தை பற்றி பேசுறோமோ அந்த விஷயத்துக்கும் சம்பந்தம் இருந்தாகணும். இது ஒண்ணு. விவகாரத்தை பிரத்யக்ஷம்னு நாம வச்சிருந்தோம்னா பிரத்யக்ஷத்துக்கும் அதனுடைய விஷயத்துக்கும் சம்பந்தம் இருக்கணும்னு சொல்லலாம். இந்த விவகார சப்தத்தை ரெண்டு அர்த்தத்திலையும் பிரயோகம் பண்றோம். வாக்கியத்தை அர்த்தேனா, வாக்கியம் வாக்கியார்த்தம்னு சொல்றது, அந்த வாக்கியத்துக்கும் வாக்கியார்த்தத்துக்கும் சம்பந்தம் உண்டா இல்லையா? வாக்கியம் ஒரு இடத்துல இருக்கு, வாக்கியார்த்தம் இன்னொரு இடத்துல இருக்கு. வாக்கியார்த்தம் வாக்கியம் தெரிவிக்கக்கூடிய விஷயத்துக்கு வாக்கியார்த்தம் பேரு. வாக்கியார்த்தம் பண்றதுங்கிறது அது வேற, அது வேற. ஒரு வாக்கியத்தினால நம்ம எந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறோமோ அந்த விஷயத்துக்கும் அந்த வாக்கியத்துக்கும் சம்பந்தம் உண்டா இல்லையா? இல்லைன்னு சொன்னா போச்சு, தெரியாது. அதே மாதிரி விருத்தி ரூப ஜானத்தியா, நமக்கு விருத்தி ரூப ஜானம் பிரமாணத்தினால உண்டாகுது. அந்த விருத்தி ரூப ஜானத்துக்கும் அதனுடைய விஷயத்துக்கும் நீங்க சொன்னபடி வேதகால பிரகர்ஷங்கள்லாம் இருக்கிறதுனால சம்பந்தோ நீங்க சொல்லலாம். இதுக்கெல்லாம் சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல வேண்டியிருக்கும். சொல்லிட்டா என்ன தப்புன்னு கேட்டா தத்வாக்கியோக்த சம்பந்தாபாவஸ்ய ஞானேன அசம்பந்தா ஸ்வநியாய ஸ்வக்ரியா ஸ்வவதன விரோதாஸ்தி ஹோத்து சொன்னாரு. அந்த வந்திக்கும் ரூபத்துக்கும் காரியகாரணம் இல்லாட்டா போனா போகுது அப்படின்னு சொன்னா உனக்கே பிரவருத்தி வராதுன்னு சொன்னா இல்லையா? அதை போல இந்த ஸ்வநியாய விரோதம், ஸ்வக்ரியா விரோதம், ஸ்வவதன விரோதம் எல்லா விரோதமும் வந்து சேர்றது. எப்படின்னு கேட்டா நீங்க எனக்கு என்ன பார்த்து என்ன சொல்றேன்? இந்த தியானத்துக்கும் திருக்குக்கும் திருஷ்யத்துக்கும் சம்பந்தம் கிடையாது, நிஜமான சம்பந்தம் கிடையாது அப்படிதான் சொல்லுவாரு. சம்பந்தமே கிடையாது வச்சு நம்ம பேசலாம். நான் நிஜமான கேட்டோம்னா தப்பி சொல்லுவேன். சித்தாந்தத்துக்கு போகலாம். திருக்குக்கும் திருஷ்யத்துக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்னு நீங்க சொல்றேன். இதை இப்படிதான் வச்சு இப்ப பேசியாரு. அப்படியானால் திருக்குக்கும் திருஷ்யத்துக்கும் சம்பந்தம் கிடையாதுங்கிற இந்த விஷயத்த உங்க வாக்கியத்தினால எனக்கு போதிக்கிறீங்க அப்படிதானே? அப்போ உங்க வாக்கியத்தினால எனக்கு எந்த ஒரு ஞானம் வருதோ அந்த ஞானத்துக்கும் நீங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயத்துக்கும் சம்பந்தமே இல்லை. சம்பந்தம் இல்லைன்னு தானே அச்சே, தியானத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அப்படியானால் தியானத்துக்கும் ஞேயத்துக்கும் சம்பந்தம் இல்லைங்கிற விஷயத்தை நீங்க எனக்கு புரிய வைக்கல. நீங்க புரிய வைக்கல. ஏன்னா உங்க வாக்கியத்துக்கும் உங்க வாக்கியார்த்தத்துக்கும் சம்பந்தம் இல்லை. சம்பந்தம் இல்லாத வாக்கியார்த்தத்தை தெரிவிக்கிறதுக்காக நீங்க வாக்கியத்தை பிரயோகம் பண்ணினா வச்சனம் கிரியா வியாகாரம். இதுக்காக நீங்க பிரவருத்தி பண்ண வேஸ்ட். ஒண்ணு, வாக்கியத்துக்கும் வாக்கியார்த்தத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நீங்க தெரிவிக்கிற வியாகாரம் வச்சன வியாகாரம். எப்படின்னா இப்படி சொல்லக்கூடிய வாக்கியத்துக்கும் அது தெரிவிக்கக்கூடிய விஷயத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு ஆயிட்டணும். மம மாதா அகம் மூக்கா அப்படின்னு ஒருத்தன் தெரிவிக்கிறான் வாயாலேன்னு சொன்னா இது எப்படி? அவன் மூக்கன்னு சொன்னா பேச முடியாது. ஏன் அகம் மூக்கனான்னு சொன்னா நிச்சயமா அவன் மூக்கனா இருக்க முடியாது. அதனால சொல்ற விஷயத்துக்கு இது நேர் விருத்தமாக இருக்கு. அது போல வாக்கியத்துக்கும் வாக்கியார்த்தத்துக்கும் சம்பந்தமே இல்லைன்னு தெரிவிக்கக்கூடிய இந்த வாக்கியத்துக்கும் அதுக்கு தெரிவிக்கக்கூடிய சம்பந்தம் இல்லைங்கிறதுக்கும் சம்பந்தம் இல்லாத போயிட்டுனா தெரிவிக்க முடியாது இல்லையா? அதனால ஸ்வவச்சன விரோதம் இருக்கு, ஸ்வநியாய விரோதமும் இருக்கு. ஸ்வநியாய ஸ்வக்ரியா ஸ்வவச்சன விரோதம். நீங்க எல்லா இடத்துலையும் சொவ்யாக்காரம் சோபச்சன விரோதம் இதெல்லாம் வராம இருக்கணும் என்மேலே சொல்றேன். இந்த மாதிரி நியாயம் வச்சுருக்கு. அந்த நியாயத்துக்கு விரோதம் நீங்களே நியாயத்துக்கு விரோதமாக நடந்துக்கிறேன். இவ்வளவு தூரம் சொன்னதெல்லாம் தப்பு. சரி, ஒரு சமயம் இப்படி சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோ, இதெல்லாம் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லல, அத்தியாசம்னு ஒரு சம்பந்தம் இருக்குதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். தியானத்துக்கும் ஞேயத்துக்கும் சம்பந்தம் உண்டு, நஜ சம்பந்தம் கிடையாது, ஆத்தியாதிக சம்பந்தம் உண்டு அப்படின்னு சொல்லலாம்னு சொன்னால் அதை நீ எல்லா இடத்துலையும் சொல்ல முடியாது. திருக்குக்கு திருஷ்யம், இந்த ரெண்டுக்கும் திருஷ்யம், இது ரெண்டுலையும் வேணும்னா உங்க அத்தியக்தம் உங்க அதிஷ்டானம்னு நீ சொல்லலாம். இப்ப நான் காமிச்சேனே துவம்சம், அத்தியந்தாபாவம், அஜ்ஞானம், இச்சா, இதுல எல்லாம் பரஸ்பரம் அத்தியாக சம்பந்தம் சொல்ல முடியுமோ? சொல்ல முடியாதுங்கிறார். நகி ஞானே ஞேயமிவ
பிரதியோகியாதிக்கம் அபாவாது அத்தியஸ்தம். துவம்சத்துல இந்த பிரதியோகி அத்தியஸ்தமாக இருக்குன்னு சொல்ல முடியும். அத்தியஸ்தாபாவத்தில் பிரதியோகி அத்தியஸ்தம் மாற்றி கூட சொல்ல முடியாது. இது அதுல அத்தியஸ்தம், அது இதுல அத்தியஸ்தம் ரெண்டுமே இல்லை. இச்சைக்கும் இஷ்டமான விஷயத்துக்கும் அத்தியாச சம்பந்தம் சொல்ல முடியுமோ? ஆகையால இந்த இடத்துல எல்லாம் நீங்க சம்பந்தம் அவசியம் ஒத்துக்கணும். அப்படியானால் அதுக்கு சமானமான ஒரு சம்பந்தத்தை ஞானஜேய ஸ்தலத்திலையும் தாராளமா ஒத்துக்கலாம். அங்க மாத்திரம் ஆத்தியாசிக சம்பந்தம்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? ஒரு பக்கத்துல நகி ஞானே ஜேயமிவ பிரயோகியாதிகம் அபாவாவோ அத்தியஸ்தம் இது சேன்னா यद्यपि उक्त न्यायसाम्येन ध्वंसादीनां स्वप्रतियोग्यादिभिः तात्विकसम्बन्धो नास्त्येव இது ஒத்துமுட்டேங்கிறார். எத்யபின்னு சொன்னா இது அர்த்தம் அங்கீகாரம். நீங்க சொன்ன இந்த உதாரணங்கள்ல எல்லாம் நீங்க சம்பந்தம் எந்த சம்பந்தம் இருக்கோ அது தாத்விகம்னு சொல்ல முடியாதுங்கிற பட்சத்தை நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா அந்த சம்பந்திகளுக்கு தேசகால விப்ரகர்ஷம் இருக்கிற இடத்துல எங்கேயுமே நிஜ சம்பந்தம் கிடையாது. அப்ப என்ன அத்தியாசோபி ந ஞானஜேயன் நியாயினா அந்த ஆத்தியாசிக சம்பந்தம்னு சொல்றோமே அதுவும் அங்க சொல்ல முடியாது. ஏன்னா உபயோகத்தி மித்யாத்வா. எந்த இடத்துல அத்தியாச சம்பந்தம் வரலாம்னா சத்தியானத்தை நிர்ணயிருக்கு. ஒண்ணு சத்தியம் இன்னொன்னு மிக்சியான்னு இருந்ததுன்னா அங்க அத்தியாச சம்பந்தம் சொல்லலாம். ரெண்டுமே மிக்சியான்னு சொல்லிட்டாக்க அங்க அத்தியாச அதிஷ்டான சம்பந்தம் வராது. உபயோகத்து மிக்சியாத்வா ததாவி பிரதீயமானம் பிரதியோகியயோகி பாவாதிகம் சர்வதா ந நிராகருமா. அங்கங்க தெரியக்கூடிய சம்பந்தத்தை இல்லேன்னு நான் சொல்லவே இல்லை. சர்வதா நிராகரணம் பண்றேங்கிறது நினைக்கப்படாது. கிந்து தாத்விக அத்தியாசாபியாம் சின்னமேவ புக்ஷி நிக்ஷிப்தத்வா மித்யாபூதம் அங்கீகருமா. என்னுடைய அபிப்பிராயம் என்ன, இதுவரையில் அந்த பூர்வபக்ஷி புரிஞ்சுக்கவே இல்லை. நான் என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி இடத்துல நிஜமான சம்பந்தம் இருக்க முடியாததுனாலே மித்யாபூதமான சம்பந்தம் உண்டுன்னு சொல்றது என்னுடைய பட்சம். மித்யாபூத சம்பந்தம் சொல்ற இடத்துல முதல் சம்பந்தமா இருக்கிறது அத்தியஸ்தாதிஷ்டான பாவ சம்பந்தம். அதுக்கு முதல் ஸ்தானத்தை கொடுத்து அதுவும் வராத இடத்துல வேற இன்னொரு மித்யா சம்பந்தம் சொல்லிப்போம். 1000 மித்யா சம்பந்தம் சொல்லிக்கலாம், அதுல எனக்கு கவலையே இல்லை. ஆனா மித்யா சம்பந்தம் சொல்லலாம், சத்திய சம்பந்தம் சொல்றத நான் ஆட்சேபிக்கிறேன். இப்போ இந்த ஞானம் ஜேயம்ங்கிற இடத்துல தியானம் சைத்தன்ய ஸ்வரூபமாக எடுத்திருந்தோமானா அது சத்தியமானதுனால அத்தியஸ்த அதிஷ்டான பாவ சம்பந்தம் வரலாம். அதே விற்த்தின்னு எடுத்துக்கிட்டேன்னா அப்ப அத்தியஸ்த அதிஷ்டான பாவ சம்பந்தம் இல்லை, ஆகாராட்சியா சம்பந்த அப்படின்னு சொல்லியிருப்பா சம்பந்த விசேஷம். அதே மாதிரி பிரதியோகிய யோகி பாவா தியான என்ன இச்சா இஷ்யமான அந்த இடத்துலையும் அதே மாதிரி விஷய பாவா இப்படின்னா தனித்தனியாக சம்பந்தங்கள்லாம் இருக்கு. ஆனால் சத்திய சம்பந்தம் எதுவுமே இருக்கு. எல்லாமே வியாவசாரிகமான நித்யாபூத சம்பந்தம் தான். இந்த ஆத்தியாதிக சம்பந்தம் சொல்லாமே இது கூட அப்படிதான். ஆனால் அத்தியஸ்த அதிஷ்டான பாவ சம்பந்தம்னு சொல்லி இது ஒரு விசேஷ சம்பந்தம். மற்ற இதை விட மற்றது அதை தவிர பாக்கி உள்ள இன்னொரு மித்யா சம்பந்தம்னு சொல்ல வேண்டியிருக்கு. அதான் சொல்ற தாத்விக அத்தியாசாபியாம் பின்னம். தாத்விக சம்பந்தமும் இல்லை, அத்தியாச சம்பந்தமும் இல்லை. ஜேய குக்ஷி நிக்ஷிப்தத்வா மித்யாபூதம் அங்கீகருமா. அப்படி இருக்கக்கூடிய அந்த சம்பந்தம் ஒரு சம்பந்தம் இருக்கு, ஆனா அது விஷயமானதுனால மித்யாபூதமான சம்பந்தம் சொல்றேன். தச்ச சஞ்யோகாதிபத்து அதிரிக்தோ வா ஸ்வரூபம் வா பராங்கீகிருத பதார்த்த அந்தர்கதோ வா தத் அதிரிக்தோ வா இத்யஸ்யாம் காகதந்த பரீட்சாயாம் நனோ நிர்பந்தா. சரி, அப்படி அந்த மித்யா சம்பந்தம்னு சொன்னேன்னா அந்த மித்யா சம்பந்தத்தை எதுல போய் சேர்ப்பேன்? சஞ்சோகாதிகளை சேர்க்கலாமா, இல்ல அதை தவிர்த்து வேறையாக சொல்லலாமா? சப்த பதார்த்தம்னு சொல்றா, கோடச பதார்த்தம்னு சொல்றா, அவாவா பதார்த்தங்கள் எல்லாம் விசாரம் பண்றா. அந்த பதார்த்தத்துல இப்படி நீங்க சொல்லக்கூடிய சம்பந்தம் சேருமா, இல்லை இது வெளியில இருக்குமா, இத்தியாதி விசாரங்கள் தான் கேட்டா அதை பத்தி எனக்கு அதுல ஆசையே இல்லை, ஆதரவு இல்லை. ஏன்னா அந்த விசாரம் பண்ணி நமக்கு ஒரு லாபமும் கிடையாது. ஜெகத்துல உள்ள பதார்த்தத்தெல்லாம் தானா ஒரு விதமா பேசி வச்சிருந்து அந்த விவாதத்துக்குள்ள இது அடங்கலேங்கிறதுக்காக நான் கவலைப்படலை. இப்பேற்பட்ட சாகரந்த பரீட்சானா வருஷமான விசாரம், பிரயோஜனம் இல்லாத விசாரம். அதுல நாங்கள் எங்களுக்கு ஒரு நிர்பந்தம் கிடையாது. நான் நிர்பந்தா
நச்ச மித்யாத்வசித்தே பிராக் தத் அபித்யா அந்யோன்ய ஆசிரியா. இது ஒரு நல்ல கேள்வி. துவம்சத்துக்கும் பிரதியோகிக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தமே இல்லையா, சம்பந்தம் இருக்கா அப்படிங்கிட்ட சம்பந்தம் இருக்கு. ஆனா நிஜ சம்பந்தம் இல்லை, பொய்யான சம்பந்தம். இதான சமாதானப்பட்ட ஆத்தியாத்மிக சம்பந்தமும் இல்லை, ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. ஆனா அது நிஜ சம்பந்தம் கிடையாது, பொய்யான மிச்சா சம்பந்தம் தான் அப்படின்னு சொன்னாரா. இப்ப இவன் சொல்றான், பிரபஞ்சம் கூட மிச்சேன்னு சிந்திச்சதுக்கு அப்புறம் தான் இந்த சம்பந்தத்தை மிச்சேன்னு சொல்லலாம். அதை சிந்திக்கிறதுக்கு முன்னாடி அது ரெண்டுமே என்ன சம்பந்தம்னா மிச்சா சம்பந்தம்னு சொல்றியே, இது எப்படி சிந்திக்கலாம்? சரி, பிரபஞ்சம் போல மிச்சேன்னு சிந்திச்சு விட்டு நான் முன்னாடியே நோயாங்கெல்லாம் பண்ணியிருக்கேன், சொன்னேன்னு கேட்டேன். நான் அதுலதான் இப்ப ஆட்சேபம் பண்ணியிருக்கேன். அனுகூல தர்க்கம் இல்லைன்னு சொல்லி அதைத்தான் ஆட்சேபிச்சிருக்கேன். என்னுடைய ஆட்சேபத்துக்கு சமாதானம் வராத வரையும் உன்னுடைய அனுமானம் சித்தமாகல. இதுக்கு பதில் சொன்னாதான் உங்க அனுமானம் சித்தமாச்சு. உன் அனுமானம் சித்தமானாதான் பிரபஞ்சம் பூரா மிச்சையாச்சு சொல்லலாம். பிரபஞ்சம் பூரா மிச்சைங்கிறது சித்தமானாதான் இப்ப இந்த ரெண்டுக்கும் உள்ள சம்பந்தம் மிச்சைன்னு நீ சொல்லலாம். அப்ப என்ன ஆச்சுன்னா, இது இந்த ரெண்டா எடுத்துட்டோம்னா அன்னோன்யாசிரம், ஒன்னே எடுத்துட்டோம்னா ஆத்மாசிரம் ரெண்டு வரும். பிரபஞ்ச மித்யாத்துவம் சித்திச்சாதான் துவம்சத்துக்கும் பிரதியோகிக்கும் உள்ள சம்பந்தம் மிச்சைன்னு சித்திக்கணும். துவம்சத்துக்கும் பிரதியோகிக்கும் மிச்சே சம்பந்தம் மிச்சேன்னு சித்திச்சாதான் அந்த அனுமானம் சித்திக்கக்கூடிய பிரபஞ்ச மித்யாத்துவ அனுமானம். ஏன்னா தேசகால விப்ரகர்ஷம் இருந்தால் கூட துவம்சத்துக்கும் பிரதியோகிக்கும் உள்ள சம்பந்தம் சத்தியமாகவே இருக்கலாம்னு இருந்தால், அதே போல திருக்குக்கும் திருஷ்யத்துக்கும் தேசகால விப்ரகர்ஷங்கள்லாம் இருந்தா கூட சத்தியமான சம்பந்தம் இருக்கலாமே. சத்தியமான சம்பந்தம் இருக்கலாம்னு சொன்னா அந்த திருஷ்யத்தை விஷயம் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? ஆக ஒரு அனுமானம் தப்புல நின்றுடும். ஆக இந்த மாதிரி இந்த ரெண்டையும் எடுத்துட்டோம்னா அன்னோன்யாசிரம் மித்யாத்வம். இந்த அனுமானம் சித்திக்கிறதுக்கே முதல்ல மித்யாத்வம் சித்திக்க வேண்டி இருக்குங்கிறதுனால ஆத்மாஸ்தேதோஷமும் சொல்லலாம். சித்திக்காரர் அன்னோன்யாசிரம் மாத்திரம் இப்ப சொல்லியிருக்கேன். நச்ச மித்யாத்வ சித்தே பிராக் தத் அபித்யா அந்யோன்யாசிரயா. निर्दिष्ट संबंधान उपपत्त्या ज्ञेयमात्रस्य आध्यात्मिकत्वे सिद्धे तन्मध्यपतितस्य प्रतियोग्यभावादि संबंधस्यापि मिथ्यात्वं न तु प्रतियोग्यभावादि संबंधमिथ्यात्व सिद्ध्यनन्तरं दृष्टमिथ्यात्व सिद्धिः इति. அதோட முடிஞ்சு போச்சு இல்லையா? இது சேர்ந்து போட்டுருக்கேன். இவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க சொல்ற மாதிரி அந்யோன்யாசிரம் வரும்படியா நான் சொல்லல. இந்த துவம்சத்துக்கும் பிரதியோகிக்கும் சம்பந்தம் எப்படின்னு நீங்க கேட்டு மிச்சைன்னு சொன்னேன். எதை வச்சு சொன்னேன் தெரியுமா? பிரபஞ்சம் கூட மிச்சைங்கிறது எனக்கு தெரியும். விஷயத்துவாங்கிற அனுமானத்தால சித்தமா இருக்குங்கிறது நான் தானே உனக்கே சொல்லி கொடுத்தேன். உன்னை பார்த்து அனுமான பிரயோகம் பண்றது நான் தானே. அதனால இப்ப எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான் உனக்கு சொல்லி கொடுக்கணும். அதனால இது ஏற்கனவே சித்தமாக இருக்கு. பிரபஞ்சம் பூரா மிச்சைங்கிறது சித்தமானதுனால அந்த பிரபஞ்சத்துக்குள்ள சேர்ந்த இந்த சம்பந்தங்கள் எல்லாமும் மிச்சைன்னு நான் சொன்னேனே தவிர இது சித்தமானதுக்கு அப்புறம் தான் பிரபஞ்சம் பூரா மிச்சைன்னு சித்திக்கும்னு வச்சுட்டு நான் பேசல. அந்த சம்பந்தம் எப்படின்னு கேட்டதுக்கு என் பக்கத்துல இருக்கக்கூடிய பதில உனக்கு சொல்லிக் கொடுத்தேன், இப்படிதான் அப்படின்னு. அதான் திருஷ்ய சம்பந்தானுபவத்தியா அது இது எப்படி சித்திச்சதுன்னு நீங்க கேட்டா அப்ப நான் சொல்லுவேன். திருஷ்ய சம்பந்தானுபவத்திப்படமே இந்த திருஷ்ய சம்பந்தானுபவத்திங்கிற அனுகூல தர்க்கத்தை வச்சுட்டு திருஷ்யமாக இருந்தால் நிச்சயமாக அது என்ன ஆச்சாரிய சம்பந்தம் உள்ளதாகத்தான் இருக்கணும். சைதன்யம்ங்கிற சத்தியமான திருப்பதார்த்தத்துல அது ஆத்தியாத்மிக சம்பந்தத்தை கொண்டதாகத்தான் இருக்கணும். ஒரு அனுகூல தர்க்கத்தை வச்சுட்டு அப்படியானால் அப்படி இருக்கக்கூடிய பிரபஞ்சம் பூரா அப்படி இருக்கக்கூடிய சைதன்யத்தோடு தாராத்தியம் உள்ள இத்தனை பிரபஞ்சமும் மிச்சதான் அப்படிங்கிறது திருஷ்யத்வாங்கிற ஹேத்துவால நிர்ணயம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். அந்த பிரதியோகி அபாவம் ரெண்டுமே உள்ள சம்பந்தம் எப்படின்னா நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதனால இது சித்தமானதுக்கு அப்புறம் அதை சொன்னதாக நினைச்சிருக்காரு. அப்ப சொன்னாக்கா என்ன வரும்? அப்படி இல்லை. திருஷ்ய சம்பந்த அனுபவத்தியா நேயமாத்திரஸ்ய ஆத்தியாசிகத்வே சித்தே தன் மத்தியபதிதஸ்ய பிரதியோக்யபாவாதி சம்பந்தஸ்யாபி மித்யாத்வம் இது மயா உच्यते. நது பிரதியோக்யபாவாதி சம்பந்தமித்யா மித்யாத்வ சித்தியனந்தரம் திருஷ்ய மித்யாத்வ சித்தி. இதை முதல்ல நிச்சயம் ஏதோ ஒரு பிரமாணத்தால சாதிச்சுட்டு அப்புறம் இதை திருஷ்டாந்தமா வச்சுட்டு நான் பிரபஞ்ச மித்யாத்வத்தை சாதிக்கிறேன்னு நினைக்க வேண்டாம். ஆகையால் அந்த அனோன்யாசிரிய தோஷம் எனக்கு வராது.
व्यवहारोपयुक्त संबंध सामान्यस्य अप्रतिक्षेपात् न स्ववचनादि विरोधा நீ ஸ்வன்யாய விரோதா குத்ரியா விரோதா சௌஜ விரோதா என்ன சொன்னீங்க இதெல்லாம் என்ன ரெண்டுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொன்னாதான் இந்த விரோதங்கள்லாம் வரும் எல்லாத்துக்கும் விவகாரோபயோகியான வியாவகாரிக சம்பந்தம் இருக்கு நிஜமான அதாவது தாத்விகமான சம்பந்தம் இல்லைங்கிறத தான் நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன் வியாவகாரிகமான சம்பந்தம் இல்லைங்கிறது சொல்லவே இல்லை அதனால நீங்க சொல்ற மாதிரி கொத்தியா விரோதம் சௌஜன விரோதங்கள்லாம் இல்லை நான் சொல்ற விஷயத்துக்கும் நான் சொல்ற வாக்கியத்துக்கும் நிச்சயமா வியாவகாரிகமான சம்பந்தம் இருக்கு स्ववचनादि विरोधः तदुक्तम् खण्डन ग्रन्थि बाधे अदृशे अन्यसाम्याख्यं दृढे तदपि वाक्ष्यताम् स्वममत्वं मुमुक्षूणाम् अनिर्वचनवादिनाम् இதே மாதிரிதான் அந்த ஒரு சந்தர்ப்பம் கண்டன கண்ட காலத்துல என்ன சொன்னாருன்னா பாகங்கிறது என்ன சொன்னா இந்த பிரபஞ்சம் சத்தியமா நமக்கு தெரிஞ்சிருக்கு இதுக்கு மேல இதுக்கு பாகம் வருமா வராதா அப்படிங்கிறது சந்தேகம் இப்ப நீங்க என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்கன்னா பாகம் வருங்கிறத அனுமானத்தால சாதிக்கலாமேன்னு பாக்குறாரு இதான் பாக்குறாரு இதோ திருஷ்யத்வா அப்படின்னு ஒரு அனுமானம் பண்ணி சுற்றி ரூபி வருதுன்னு சொல்லலாமே இல்லையா இந்த இந்த இப்ப நாம பார்க்கக்கூடிய பிரபஞ்சத்துக்கு பாகம் உண்டு அப்படிங்கிறத நீங்க வேற ஒரு திருஷ்டாந்தத்தை காமிச்சு அந்த திருஷ்டாந்தப்படி அனுமானம் பண்ண வேண்டியிருக்கு நான் இப்ப என்ன சொல்றேன் இந்த பாகம் இருக்கு இது திருடமாகவோ அதிருடமாகவோ இருக்கலாம் பாகம் திருடம்னு சொன்னா இதுக்கு நிச்சயமாக பாகம் வரும் அப்படிங்கிற ஒரு ஞானம் வந்தால் அது திருடமான பாகம் வருமா வராதா வருமோ வராதோ அப்படின்னு இருந்தால் அதிருடமான பாகம் இப்ப பார்க்கக்கூடிய வஸ்துக்கெல்லாம் பாகம் உண்டுன்னு தீர்மானம் இருந்தால் பாகம் திருடம் அந்த மாதிரி திருடமாக இருந்ததுன்னா அப்புறம் இதை போல நீங்க திருஷ்டாந்தம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அனுமானம் பண்றதுக்கு வேலை இல்லை அதான் தெரியுது இதுக்கு பாகம் உண்டுன்னு பாகே திருடே இல்ல பாகே சரி இது ஒண்ணு இதுவும் தான் இன்னும் இது திருடமாக இல்லைன்னு வச்சிருந்தோம் பாகம் வருமா வராதா தெரியாது அப்படின்னு சொன்னாங்க அப்ப அந்நியசாமியாற்று அந்நியத்தை நீங்க திருஷ்டாந்தமாக கொடுக்கறதுக்கு அங்கேயும் பாகம் திருடமாக இல்லைதான் எல்லாருக்கும் எல்லா பிரபஞ்சத்துக்கும் பாகம் வருமா வராதான்னு சந்தேகம் தான் அப்படி இருக்கும்போது அந்த சாமியம் சொல்லியும் பிரயோஜனம் இல்லை இன்னொன்னு திருஷ்டாந்தமாக காமிச்சு இந்த பிரபஞ்சத்தை மிச்சேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா சித்திக்காரு இது திருடமான பாகம் வந்துருக்குன்னு சொன்னால் அப்பவும் வேண்டியது இல்லை ஏன்னா நீங்க எதை சொல்றதோ அதை விட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை இது ஒரு வியாக்கியானம் இன்னொரு வியாக்கியானம் என்னன்னு சொன்னா இந்த பிரபஞ்சத்தை சத்தியம்னு சொல்றதுக்கும் இதையே அவர் யோஜனை பண்றார் இந்த ஸ்லோகம் இருக்கு இந்த ஸ்லோகத்துக்கு பல அர்த்தங்கள் வச்சிருக்க அவர் சுத்தமா சூத்திர மாதிரி பண்ணிருக்கார் பிரபஞ்சத்தை மிச்சேன்னு சொல்றத நீ பாதிக்கிற அப்படின்னா பிரபஞ்சம் சத்தியம்னு சொல்லணும்னு பாருங்க பிரபஞ்சத்தை சத்தியம்னு சொல்லணும்னா மிச்சேன்னு சொல்ற அம்சத்தை பாதிக்கணும் இதுக்கு நீ ஒரு திருஷ்டாந்தம் சொல்ற சரியா ஏதோ இதை பிரம்மவத்து அப்படின்னு ஏதோ சொல்றேன்னு வச்சுக்கோம் இப்ப இந்த இடத்துல இந்த பாகங்கிறது திருடமாக இருந்தா அப்ப இன்னொரு திருஷ்டாந்தத்தை நீ சொல்லவே வேண்டியதில்லை அது திருடமாக இல்லைன்னு சொன்னா பிரபஞ்சத்தை சத்தியம்னு சொல்றதுக்கு நீ எந்த ஒரு அதிருடமான திருடமில்லாத பாகத்தை சொல்றதோ அந்த பாகமும் பாதிக்கப்படட்டுமே அதுவும் சேர்ந்து பாதிக்கப்படட்டுமே ஏன்னா அதுவும் சந்தேகம் தான் அதை வச்சு என்னத்தை தீர்மானம் பண்றது அது சரி நீங்க என்ன இப்ப எல்லாத்தையும் பாகம்னு சொல்லிட்டு வரையில அதுவும் பாதிக்கும் இதுவும் பாதிக்கும்னு சொன்னா ஒன்றும் பெரிய வராதுன்னு கேட்டா மமத்துவம் முமுட்சுனாம் அனிர்வச்சனவாதினா நாங்களாம் முமுட்சுது பிரபஞ்சத்தையே தியாகம் பண்றதுக்கு எவ்வளவு தைரியம் உள்ளவா மோட்சம் ஒன்றுதான் வேணும் அதனால அனிர்வச்சனம் பிரபஞ்சம் கூட அனிர்வச்சனீயம்னு சொல்லக்கூடிய அப்படி வாதம் உள்ள இந்த முமுட்சுகளுக்கு எல்லாம் பிரபஞ்சத்துல எதையுமே காப்பாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது எதிரையும் மகத்துவம் கிடையாது ஆமா இதே அந்த இடத்துல சொல்லியிருக்காரு நீ அப்புறம் ஆத்மாவை நீ எப்படி சொல்லுவேன்னு ஒரு கேள்வி கேட்டு நான் சத்து அசத்துன்னு சொல்றதுக்கா வரல அப்படின்னு சத்து அசத்து இந்த சத்வாசத்துவம் வியவஸ்தாபன பரம் இருக்கே பாரம் அதுலேருந்து நான் நிவர்த்தி அடைஞ்சிட்டேன் திருஷ்யமா இருக்கக்கூடிய பதார்த்தம் சத்தியம் இல்லைன்னு சொல்றது அனிர்வச்சனீயம்னு சொல்றதுல மாத்திரம் தான் எனக்கு இப்ப பிரவருத்தி அப்படின்னு சொல்லிட்டு போறாரு
சச்சிதானம் தைகரத்தை பிரத்யகாத்மனி பரம் அவலம்பிய நிவசம் ஆத்மஹே அப்படின்னு அதை சொல்றேன். அதனால மமத்துவம் முமுட்சூனாம் அனிர்வச்சனவாதினாம் ஆக இந்த சொல்லக்கூடிய சம்பந்தம்ங்கிறது அதே நியாயத்தை இங்கேயும் அப்ளை பண்ணலாம். இது ரெண்டுக்கும் உள்ள சம்பந்தம்ங்கிறது சத்தியமா அசத்தியமா, பிரதியோகிக்கும் அபாவத்துக்கும். சத்தியம்னு சொன்னியா அப்படின்னா திருஷ்யத்துக்கும் அதே மாதிரி ஒரு சம்பந்தம் இருந்துடுவேன் அப்படின்னு சொல்றேன். இல்லைன்னு சொன்னா இங்க சம்பந்தம் இல்லைன்னு சொன்னா பல இது சொல்றேன். நான் சொல்றேன் இதுவும் மிச்சே அதுவும் மிச்சே எல்லாத்தையும் மிச்சேன்னு எடுத்து தள்ளிட்டு போறேன். இதை சத்தியம்னு காப்பாற்றி வச்சுட்டு இதற்கும் திருஷ்யத்துக்கும் உள்ள சம்பந்தம் மாத்திரம்தான் மிச்சேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது.